OnePlus 12ல நான் ஆல்ரெடி வந்து எக்ஸிஸ்டாக வீடியோ போட்டிருப்பேன், வேணா கார்ட் பட்டன் தரேன். நம்ம OnePlus 12ல மேனுவலாக எப்படி வந்து அப்டேட் பண்ணுறது, எனக்கு ஒன்றும் அப்டேட் வரலன்னு சொல்கிறீங்க இல்லையா, அதுக்கான ஃபுல் வீடியோவும் நான் போட்டிருக்கேன். இப்போ இந்த வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய OnePlus 12ல நியூ அப்டேட் ஆன ஏஐ ஃபியூச்சர்ஸ் எல்லாமே வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆக்சிஜன் அப்டேட்டர் அப்படின்ற ஆப்பில் தான் நான் லைவ்ல செக் பண்ணிட்டு டவுன்லோட் பண்ணிட்டு இருக்கேன். அந்த வீடியோவில் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, எனக்கு டவுட் இருக்குன்னு சொல்லிட்டு. இது லைவ் எக்ஸ்பெரிமெண்ட்டாக தான் இருக்கும். நான் மொபைலில் வந்து லைவாக ரெக்கார்ட் பண்ணியிருப்பேன், A to Z ஸ்டார்டிங்லேருந்து லாஸ்ட் வரைக்கும். ஏதாவது இஷ்யூ இருக்கா இல்லையான்றத வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கே கிளியராக தெரியும். ரெண்டாவது, அதுக்கு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இல்லையா, எனக்கு வந்து டெலீட் ஆகிடுது, அதுக்கப்புறம் வந்து டேட்டாஸ் டெலீட் ஆகிடும், அதை ஃபஸ்ட்டு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நிறைய பேருக்கு டவுட் இருந்துச்சு இல்லையா, அதுக்கு தான் இந்த வீடியோ வந்து கிளியராக போட்டிருக்கேன். இதை வந்து முழுசாக பார்த்தா தான் உங்களுக்கு வந்து புரியும். ரெண்டாவது, இது மாதிரி உங்களுக்கு வந்து டவுட் இருக்கு, இல்லை மொபைல் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்க. சிம்பிளாக வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா என் மொபைல் வந்து OnePlus 12 தான் நான் அப்டேட் செக் பண்ணுறேன். நார்மலாக அப்டேட் செக் பண்ணுறப்ப எந்த அப்டேட்டும் கிடையாது. நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருந்தேன், அந்த லாஸ்ட் அப்டேட்டில் தான் இப்போ லைவ்ல இருக்கு. போன வீடியோ சொன்ன மாதிரி தான் இப்போ நம்ம வந்து அந்த டெவலப்பர் ஆப்ஷன் ஆன் பண்ணிட்டு லோக்கலில் போயிட்டு நம்ம அந்த நியூ அப்டேட்டை அப்டேட் பண்ண போகிறோம். லோக்கல் டிஸ்க்ல கிளிக் பண்ணிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அந்த ஃபைலை கொடுத்துட்டு எக்ஸ்ட்ராக்ட் அப்படின்னு நமக்கு எக்ஸ்ட்ராக்ட் இப்போ வந்து ஷோ ஆகுது பார்த்தீங்களா. இப்போ இன்ஸ்டாலேஷன் நோட்ஸ்னு இருக்குது பாருங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுவாங்கன்னா, இது நாட் ரெக்கமெண்டட், ஏன்னா நீங்கள் லோக்கலில் பண்ணுறீங்க, ஸோ அதுவே வந்து ஆன்லைன் வர்றப்போ பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. ஆமாம், இது ஆன்லைனில் வருது, பட் எவ்வளோ நாள் ஆகுன்றது தெரியாது. நம்ம வந்து இப்போ லைவ்ல இன்ஸ்டால் பண்ணி காட்ட போகிறோம். எக்ஸ்ட்ராக்ட்ன்றதை கொடுத்துட்டோம் பார்த்தீங்களா. இது அந்த மொபைலில் தான் நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன், வீடியோ ரெக்கார்டில் தான் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு லைவ்ல. இப்போ எக்ஸ்ட்ராக்ட் ஆகட்டும். இது எக்ஸ்ட்ராக்ட் ஆகிறதுக்கு 5 to 10 minutes ஆகும். அது வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆகட்டும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து மொபைல் ஏதாச்சும் சின்ன சின்ன டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு வந்து கிளியரா அந்த வீடியோ பத்தி எக்ஸ்பிளைன் பண்றேன். இது மாதிரி வந்து மேனுவலா அப்டேட் பண்றதுனால ஏதாச்சும் இஷ்யூ நான் ஃபேஸ் பண்ணனான்னு பாத்தீங்கன்னா 0 இஷ்யூ தான். எந்த வித அப்ளிகேஷன், எந்த வித கிராஷ், அது இல்லை எந்த வித டேட்டா டெலிட்ன்ற எந்த ஒரு இஷ்யூவுமே நான் இது வரைக்கும் ஃபேஸ் பண்ணல. நான் இது மாதிரி தான் கிட்டத்தட்ட ரொம்ப நாளா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எந்த இஷ்யூவும் நான் ஃபேஸ் பண்ணதே கிடையாது. சரி, ஓகே. இப்போ எக்ஸ்ட்ராக்டிங் ஆகிட்டு இருக்கு. இது லைவ்ல தான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு வந்து அங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் வந்து 95-96% வந்து வந்துருச்சு. இது வந்து எந்த அளவு வந்து ஒரு வேளை ஆஃப் ஆகுதா இல்லை க்ரீன் லைன் இஷ்யூஸ் வருதான்றத இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்குறப்ப உங்களுக்கே தெரியும். ஏன்னா இது வந்து டைரெக்டாக லைவ்ல தான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு வந்து நிறைய பேர் கேட்டீங்க, நீங்கள் அப்டேட் பண்ணுங்க, அப்டேட் பண்ணுறப்போ ஏதாச்சும் இஷ்யூஸ் வரும் அப்படி இப்படின்னு சொல்லி கேட்டீங்க. உங்களுக்காக தான் இந்த வீடியோ. இது எக்ஸ்ட்ராக்ட் ஆகிட்டு வெரிஃபை ஆகும். இந்த ஃபைலெல்லாம் வந்து இது கரெக்டாக இருக்கா, இல்லை மொபைலுக்கு வந்து கரெக்டாக செட் ஆகுமான்றத இது வந்து வெரிஃபிகேஷன் வந்து ப்ராசஸ் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா வெரிஃபைன்னு சொல்லிட்டு லோட் ஆகுது பாருங்க. 100% வந்து கம்ப்ளீட் ஆகிற வரை வெயிட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இன்ஸ்டால் அப்படின்ற ஆப்ஷன் உங்களுக்கு காட்டும். ஜஸ்ட் இன்ஸ்டால் நவ் அப்படின்றத கிளிக் பண்ணீங்கன்னா ஃபோனு ரீஸ்டார்ட் ஆகும். அதுதான் உங்களுக்கு வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். ரீஸ்டார்ட் ஆகுது பாருங்க. இது பிளர்ரா வேற இருக்குது ஒரு பக்கம். இப்போ இது ரீஸ்டார்ட் வந்து அப்டேட் ஆயிடுச்சு. இப்போ உங்களுக்கு லைவாக தான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். அப்டேட் ஆகிட்டு ஏதாச்சும் இஷ்யூஸ் வருதா பார்ப்போம். இல்லை ஜஸ்ட் பாஸ்வேர்ட் கேட்குது, பாஸ்வேர்ட் ஓப்பன் பண்ணுறேன். நீங்கள் அப்டேட் கொடுத்துட்ட உடனே இன்ஸ்டால் கொடுத்துட்டீங்கன்னா ஓப்பன் ஆகிடுச்சு பாருங்கள். மொபைல் அப்டேட் ஆகிடுச்சு, எந்த வித இஷ்யூவும் இல்லை. ரெண்டாவது, எந்த வித டேட்டா லாஸுமே கிடையாது. நோட் பண்ணிக்கோங்க, எந்த வித இஷ்யூஸும் கிடையாது. எனக்கு அப்டேட் ஆகிடுச்சு. இப்போ அவங்க சொன்னபடி நான் அப்டேட் பண்ணிட்டேன். இப்போ நான் போயிட்டு செட்டிங்ஸில் உங்களுக்கு நான் லைவாக செக் பண்ணுற பாருங்கள். அதுக்கு முன்னாடி ஸ்க்ரீன் ரெக்கார்ட் ஆன் பண்ணிக்கிறேன். குவாலிட்டி ஓரளவு இன்க்ரீஸ் ஆகணும். ஓகே, இப்போ ஆக்டிவேட் பண்ணிட்டேங்க பாருங்கள். ஆக்சிஜன் அப்டேட்டரில் யுவர் சிஸ்டம் இஸ் அப் டு டேட் அப்படின்னு, அதாவது எந்த வித சாஃப்ட்வேருமே இப்போ பெண்டிங்கில் இல்லை, அப்டேட் ஆகிடுச்சு. நம்ம OnePlus 12 காட்டுது. சரி, வாங்க நம்ம ஏஐ டெஸ்ட் பண்ணுவோம். ஏஐ ஃபோட்டோஸ் வந்து அன்பிளர் ஆப்ஷன் இருக்குது. ஏஐ கட் நிறைய விதமான ஏஐ ஆப்ஷன் எடுத்துன்னு வந்திருக்காங்க இல்லையா. இப்போ ஏஐயில் போயிட்டு உதாரணத்துக்கு இந்த அழகான ஃபோட்டோவை பிளர்ராக இருக்குது, இந்த ஃபோட்டோவை நம்ம கிளியராக மாற்றுவோம். அதாவது ஏஐ டீடைல் பூஸ்ட்னு இதுக்கு பேர் வச்சுருக்காங்க. இதுக்கு நம்ம தனியாக ஆப்பெல்லாம் யூஸ் பண்ணுவோம். நான் ஆல்ரெடி பிக்சார்ட்டே சொல்லியிருப்பேன். ஜஸ்ட்டு வந்து அதை என்ஹான்ஸ்னு கொடுக்குறேன். கிளிக் பண்ண உடனே அது வந்து ஸ்கேன் பண்ணுது. சர்ப்ரைஸ்லி ரொம்ப ரொம்ப வந்து அதோடைய குவாலிட்டி வந்து அதிகப்படுத்தியிருக்கு. ரொம்ப வந்து இம்ப்ரெஸ் ஆகிருக்கேன். அப்டேட் பண்ணது ரியலாக ஒர்த்து தான். அங்கே பாருங்கள், கம்பேர் பண்ணுற பாருங்கள் பிஃபோர் ஆஃப்டர்னு. பிஃபோர் எந்த அளவு பிளர் இருக்குது, ஆஃப்டர் வந்து பிளர்ரே இல்லை. இதுக்கும் நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். சில வந்து ஸ்மட்ஜஸ் வந்து அந்த கார்ட்டூன் மாதிரி வந்து பெயிண்ட் பண்ணி விடும் சில இந்த மாதிரி பிளரில். பட் இது அதுவுமே கிடையாது, கிளியராக வந்து உங்களுக்கு பண்ணி கொடுக்குது. அதே மாதிரி ஒரிஜினாலிட்டியாக இருக்குது. அந்த ஒரு மாதிரி பெயிண்ட் அடிச்ச மாதிரிலாம் இல்லை. அதுக்கப்புறம் அன்பிளரை கொடுக்குறேன். அன்பிளர் வந்து குவாலிட்டி இல்லாத ஒரு மாதிரி லைட்டாக பிளரான இஷ்யூ எல்லாமே உங்களை வந்து குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். இதுவுமே கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லு தான். இதில் நிறைய வித ஏஐ ஆப்ஷன்ஸ் இருக்குது.
நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணணும் இப்போவே இன்னும் என் மொபைலுக்கு வந்து அப்டேட் வரலன்னா நான் சொன்ன மெத்தடில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். உங்களுக்கு வந்து நல்லாவே இந்த டிஃப்ரென்ஸ் தெரிகிற அளவு ஏஐ ஃபியூச்சர்ஸ் நல்லா தான் எனபிள் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது, இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இது வரைக்கும் எந்தவித இஷ்யூஸ்லாம் எனக்கு வந்ததில்லை. உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு இஷ்யூ வருது அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான சொல்யூஷனை உங்களுக்கு நான் வீடியோவாக எடுத்து போடுறேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்ச்.